السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى سلام على عباده الذين اصطفى أما بعد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வுடைய பேரருளால் தஃசீருடைய இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டு 5வது வாரத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் இதுபோன்று குர்ஆனுடைய நல்ல பல விஷயங்களை கேட்கக்கூடிய அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பாங்க. ஆரம்ப 4 வாரங்களாக சுருக்கமான முறையிலே குர்ஆனுடைய முன்னுரையாக பல விடயங்களை நாம் எல்லாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அந்த தர்ஜுமா செய்யப்பட்டு முதலாவதாக அவுது பில்லாஹ், அடுத்தது பிஸ்மில்லாஹ், அடுத்தது சூராவுடைய தஃசீர்களை நம்ம எல்லாம் பார்த்தோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அருளாளனாக, அர் ரஹீம் இரக்கமுடையவனாக இருக்கிறான். மாலிக் யௌமித்தீன். அந்த கியாமத்து நாளில், நியாய தீர்ப்பு நாளில் அதிபதியாக இருக்கிறான். இய்யாக நஅ்புது. அல்லாஹ்வே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன். உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான பாதையில் எங்களுக்கு காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களின் பாதை. கைரில் மக்தூப். எவர்கள் மீது நீ கோபமுற்றாயோ, வலல்லாஹி, எவர்கள் வழி தவறி சென்று விட்டார்களோ அப்படிப்பட்டவர்களின் பாதைகள். ஆமீன். யா அல்லாஹ், இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஆக, குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதுகிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓதுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்போ எப்பெல்லாம் நம்ம குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறோமோ அப்பையெல்லாம் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அந்த வார்த்தைகள் தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக சொல்லுவோம். குர்ஆன் முதல்ல எடுக்கிறோம். எடுத்து ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹ் சொல்லக்கூடாது. அஊது பில்லாஹ் தான் ஓதணும். அடுத்தது தான் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஓதணும். இது ஒன்று. பொதுவாகவே குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சில ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித்தரோம். குர்ஆனை தொழுவதற்கு சுத்தம் ரொம்ப முக்கியம். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹஹர்.
சுத்தம் இல்லாதவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது. ஒழுவோடு தான் குர்ஆனை தொடரும். அடுத்தது ஒரு ஒழுக்கம், குர்ஆன் ஓதப்பட்டால் அதை அமைதியாக செவித்தாழ்த்தி கேட்கணும். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْمَعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவித்தாழ்த்தி அமைதியாக கேட்க வேண்டும். இப்படி கேட்பது என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு ரஹ்மத்தை கொண்டு வரும். குர்ஆனுடைய சபைகளே ரஹ்மத்தை அருளக்கூடிய சபை. மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளை இழுத்து கொண்டு வரும். மூன்றாவது ஒழுக்கம்தான், இந்த குர்ஆனை ஓத ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும், ஷைத்தானை விட்டு. இதற்கு அரபியில் இஸ்திஆதா என்பதாக சொல்லப்படும். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவது. ஆக இந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஏறாது. அது மிக அல்ல, நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னால், ஏன் அல்லாஹ் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட சொல்கிறான்? ஷைத்தான் என்பவன் மனிதனை நேரான வழியில் செல்வதை விட்டும் தடுக்கக்கூடியவன். ஒரு நேரான பாதைக்கு போகிறான்னு சொன்னால் அந்த பாதையிலிருந்து வழி கெடுக்க செய்யக்கூடியவன் தான் ஷைத்தான். அதனால் முதலாவது குர்ஆனுக்குள்ளே போகும்பொழுது பல சிந்தனைகளை, தவறான எண்ணங்களை அவன் போடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் இப்படியா அப்படியான்னு சொல்லி இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து முதல்ல நீ பாதுகாப்பு தேடிக்கொண்டு பிறகு நீ குர்ஆனுக்குள்ளே நுழை என்பதாக அல்லாஹ் நமக்கு காட்டுறான். ஏன்னு சொன்னால், ஷைத்தான் என்பவன் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு இனம்தான். மிகப்பெரிய மலக்குமார்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருந்தவன், ஆசிரியராக இருந்தவன். யாரு? ஷைத்தான். எப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வந்துச்சோ அந்த கட்டளைக்கு மாறு செஞ்சானோ அப்பவே அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான். மனித இனம் இது படைப்பதற்கு முன்னாடி ஷைத்தான், மலக்குமார்கள், ஜின்கள் இவங்களாம் இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவங்க தான் இப்லீஸ். இந்த ஷைத்தான் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தான். மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய வணக்கசாலி, அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவனாக இருந்தான். எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சு இந்த ஆதமிற்கு சஜிதா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிச்சான். அந்த கட்டளை பிறப்பிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே கட்டுப்பட்டவர்கள் மலக்குமார்கள். ஆனால் இப்லீஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே தயங்கினான், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டான். அவன் ஏன் செய்யலை, அதுக்கு காரணம் அவனே சொல்லுவான். என்ன நீ நெருப்பால் படைச்ச, அவரை நீ மண்ணால் படைச்ச. மண்ணை விட நெருப்புக்கு பவர் கூட. நான் மண்ணுக்கு சிரம் பணிவதா, உனக்கு வேணால் கட்டுப்படுறேன், ஆனால் நான் மண்ணுக்கு என்ன செய்ய மாட்டேன், சிரம் பணிய மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டான். இப்போ இங்கே தான் மிகப்பெரிய சோதனை. மிகப்பெரிய வணக்கசாலியாக இருப்பது பெருசல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடனே இதான் செய்யும். இதான் அவனுக்கு கிடைச்ச, அவனுக்கு மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையை அவன் தோற்றுட்டான். இப்போ அவன் தோற்றதுனால அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவன் சபிக்கப்பட்டான். அப்போ இப்லீஸுங்கிறோம் ஷைத்தான்கிறோம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்லீஸ்ன்னு சொன்னால் அவன் லஅனத், சபிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த பெயர் இப்லீஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا. ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று மலக்குமார்களுக்கு நாம் சொன்ன பொழுது மலக்குமார்கள் எல்லாம் சஜிதா செய்தார்கள், இல்லா இப்லீஸை தவிர.
அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாபம் உண்டாகுவதற்கு முன்னால் சைத்தானுக்கு இருந்த பேர் என்னன்னா இப்லீஸ். எப்போ சஜிதா செய்யின்னு சொல்லி அவன் கட்டுப்படலையோ இப்போ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து லானத்து வந்துருச்சு. இந்த லானத்துக்கு பிறகு உள்ள அவனுக்கு உண்டான பேர் தான் இன்னமா யுரீது ஷைத்தான் பவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். ஷைத்தானுங்கிற அந்த பெயர் அவனுக்கு வந்துச்சு. சூரத்து தாஹாவில் 116, 117, 18, 19, 20 இந்த 5 ஆயத்துக்குள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கும் மத்தியில் உண்டான அந்த உரையாடல், மரத்தை நெருங்கக்கூடாது, இந்த இதை சாப்பிடக்கூடாதுங்கிற வசல் அல்லாஹ் சொல்லுவான். அப்போ பிஃபோர் அந்த லானத்துக்கு முன்னாடி உள்ள அந்த நிலை இப்லீஸ், லானத்துக்கு பிறகு உள்ள பெயர் தான் ஷைத்தான்கிறது. ஆனால் ரெண்டுமே அவனுக்குள்ள பேர் தான். இப்லீஸ் தலைவன், சைத்தான்கிறதுலாம் சீடர்கள் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே அவனுக்குள்ள பேர் தான். சரி, இப்போ இந்த சைத்தான் என்ன பண்ணான்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து லானத் செய்யப்பட்டான். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன் மிகவும் இரக்கமுடையவன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவன் அறிஞ்சிருக்கான். ரொம்ப இரக்கமுடையவன் அல்ல. அல்லாஹ்வுடைய கோபம் பெரிதா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெருசா அப்படின்னு சொன்னால் ரஹ்மத்து தான் பெருசு. கோபம்னா அப்புறம் தான். அல்லாஹ் கோபப்பட்டனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால வாங்க முடியாது. அதை அவன் விளங்கி வச்சிருந்தான். இப்போ கேட்டால் அல்லாட்ட இதெல்லாம் எனக்கு அவகாசம் போடு அப்படிங்க. அவனுடைய ரஹமத்தை புரிஞ்சு வச்ச அந்த சைத்தான் என்ன பண்ணான்னா, இப்போ நம்ம அல்லாஹ்விடம் தூக்கி எறியப்பட்டோம். இப்போ நம்ம ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை. இப்போ நம்ம உலகத்துக்கு போய் ஆதமுடைய மக்களை கெடுக்கணும்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அப்பயே அவனுடைய கண்ட்ரோல் இருந்தால் தான், உத்தரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வழி கெடுக்க முடியாது. ஃபஅன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன். யாரெல்லாம் எனக்கு இந்த உம்மத்து இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கும் வரை, கியாமத்து வரையில் எனக்கு ஒரு அவகாசம் கொடுன்னு அல்லாஹ் கேட்டான். அல்லாவும் சைத்தான் கேட்டதுக்கு அவகாசம் கொடுத்தது. சரி வச்சுக்க. இப்போ அவகாசம் கொடுத்த பிறகு உடனே அவன் சொன்னான், உன்னுடைய அடியார்களை எல்லாத்தையுமே நான் வழிகெடுப்பேன், ஆதமுடைய மக்களை எல்லாரையும் நான் வழிகெடுப்பேன் சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட அவனுடைய ரஹமத்தை, அந்த எதிர்பார்ப்பை, அவகாசத்தை பெற்ற பிறகு சொன்னான். இப்போ அல்லாஹ் சைத்தானுக்கு பதில் சொன்னான், என்னோட அடியார்களை நீ யார் வேணாலும் வழிகெடுக்க முடியும், ஆனால் சில மக்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது. இஹ்லாஸுடைய மக்கள் யார் எனக்காக வேண்டியே ஒவ்வொரு அமலையும் செய்து எனக்காக வேண்டியே வாழுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா உலமாக்கள், உன்னுடைய பேச்சை கேட்டு அவங்க வழி தவறி போயிட்டாலும் திடீர்னு சிந்தனை மாறி இது பெரிய தவறு அப்படின்னு சொல்லி என்கிட்ட தோபா செஞ்சு மன்னிப்பு கேட்டு வந்துட்டாங்கன்னா இப்படிப்பட்ட அடியார்கள் ஒன்றால் ஒரு காலம் வழிகெடுக்க முடியாது, ஒரு காலம் வழிகெடுக்க முடியாது. இப்போ சைத்தான் சொன்னால் நான் எப்படிலாம் அவங்கள வழிகெடுக்க வருவேன், அவங்கள அந்த மக்களை நான் எப்படிலாம் வழிகெடுப்பேன்னு சொன்னால் வலதுபுறமாக வருவேன், இடதுபுறமாக வருவேன், முன்புறமாக பின்புறமாக வருவேன். இப்படி நாலாபுறத்திலும் இந்த மக்களை நான் வழிகெடுப்பேன். இது சைத்தான் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அவனால் ஏற்படக்கூடிய தீங்குகளும் அவனை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு வழியும் இரண்டுமே குர்ஆன்ல இருக்குது. இப்படி நாலாபுறத்திலையும் சைத்தானை வழிகெடுத்துக்கிட்டே இருப்பேன். சொன்ன சைத்தான் 2 திசையை மறந்துட்டான். தஃசீருடைய ஷாராவில் மௌலானா கூட எழுதியிருப்பாங்க தர்ஜுமா, அதெல்லாம் வாங்கி படிங்க இன்ஷா அல்லாஹ். நல்ல பெரிய ஒரு வர்க்க செய்வான். இப்படி நாலாபுறத்திலையும் வரக்கூடிய அந்த சைத்தான் சொன்னால் 2 திசையை மறந்துட்டான். வலது இடது முன் பின் சொன்னான். ஆனால் 2 திசையை மறந்துட்டான். ஒன்று மேலே, இன்னொன்று கீழே. மேலையும் கீழையும் ஏன்னு சொன்னால் மேல் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடியது. அப்போ உலமாக்கள் எழுதுவாங்க, அப்போ ஒரு மனிதன் தன் பார்வையை தாழ்த்தி கொள்வானையானால் சைத்தானை விட்டு பாதுகாப்பு, அது கீழே. ஆக 2 திசையிலிருந்தும் சைத்தானுடைய ஆதிக்கம் நமக்கு வராது. இப்போ சைத்தான்கிட்ட பாதுகாப்பு என்ன வழி? சைத்தானுடைய தீண்டுதலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான வழி என்னன்னு சொன்னால்,
அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய மக்களாக நடக்கும். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடாது. சைத்தான் எடுக்கக்கூடிய முதல் டார்கெட் மனிதன்கிட்ட சிந்தனையை எடுத்துருவோம். அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை எடுத்துருவோம். எப்போ அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குமோ அப்போ தான் நமக்கு தொழுகணுங்கிற சிந்தனையே வரும். நோன்பு வைக்கணும், நோன்பு மாதம் வந்துருச்சுன்னு சிந்தனை வரும். ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்கணுங்கிற அந்த பயம் வரும். அவன் எடுக்கக்கூடிய முதல் இது என்ன சொன்னால் அல்லாஹ்வுடைய சிந்தனை மூளையிலேருந்து அப்படி எடுத்துடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்னமா யுரீது ஷைத்தான் ஐயூகிய பைனக்குமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். சூதாட்டம் இது போன்ற நிலைகளில் அவன் மது இவைகளையெல்லாம் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து வெறுப்புணர்வும் கோப உணர்வையும் உங்களுக்கு மத்தியில் அவன் ஏற்படுத்த நாடுகிறான். சொல்லிட்டு வயசுத்தக்கும் அன்றிக்கிறில்லா வாணிசலா. அடுத்து என்ன நாடுறான்? சைத்தான் உங்கள்கிட்ட அல்லாஹ்வினுடைய நினைவு கூறுவதை விட்டும் உங்களை அவன் தடுக்கின்றான். வாணிசலா, தொழுகுவதை விட்டும் தடுக்கிறான் என்பதாக சொல்றான். இந்த ஆயத்தில் சூரத்துல் மாயிதால வரக்கூடிய ஆயத் வயசுத்தக்கும் அன்றிக்கிறில்லா. இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா திக்ர். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை. ஃபஸ்ட்டு சொல்கிறது திக்ரு, ரெண்டாவது வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை. ஏன்னா எப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுத்துருவோமோ அவனுக்கு தொழுகு போகணுங்கிற சிந்தனையே வராது, தொழுகணுமே அந்த ஏத்தெல்லாம் வராது. அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் பாங்கு சொல்லிடுச்சு தொழுகு போகணும், இல்லை வீட்டிலையாவது தொழுதுன்னு எப்படியாவது தொழுதுன்னு அப்படிங்கிற அந்த உணர்வு உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதலாவது அவன் இருக்கக்கூடிய டார்கெட்டு திக்ருலேருந்து அப்படியே நோக்கிடுவோம். அதனால் திக்ருடைய வளமை நம்மளிடம் இருந்தால், திக்ருடைய புழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஷைத்தானுடைய ஆதிக்கங்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற முடியும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஈமான் உள்ள மக்கள், அதே போல அல்லாஹ்வையே நம்பி வாழக்கூடிய மக்கள், இவங்களுக்கு சைத்தானுடைய ஆதிக்கம் இருக்காது. இவங்கள்ட்ட சைத்தானுடைய ஆதிக்கம் இருக்காது. இன்னமும் லைசலஹு சுல்தானுன் அல்லதீன ஆமனு வலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ஈமான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாம் ஈமான் கொண்டிருக்கோம். அப்போ சைத்தானுடைய ஆதிக்கம் கம்மி தான். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் மீது உண்டான முழுமையான தவக்குல் நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கு. ஆக இது போன்ற அமல்கள் எல்லாம் சைத்தானுடைய தீங்கை விட்டு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாமா அஷ்ரஃப் அலி தஹானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறதுனால 5 விதமான பலன்கள் கிடைக்கும். சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுவதனால் 5 விதமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக பாருங்களேன், சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறதுன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இருக்குது. இந்த வார்த்தை தான் ஹதீஸ்லேயே வருது, குர்ஆனில் வரல, ஹதீஸில் வருது. ஹதீஸ் அதாவது எப்போதும் நான் விளங்கிக்கங்க, குர்ஆனுடைய தஃப்ஸீர் தான் ஹதீஸ். ஃபஸ்தஇது பில்லாஹ் மினஷ் ஷைத்தான் ரஜீம்ங்கிற வார்த்தை குர்ஆனுடைய வார்த்தை. அப்படியே நபி சொன்னாங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், அவ்வளோதான். இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா சைத்தானுடைய வஸ்வசாவில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஃபஜ்ருக்கு பிறகு 10 தடவை, மஹ்ரிபு தொழுகைக்கு பிறகு 10 தடவை யார் ஓதுவாங்களோ, ஃபஜ்ரில் ஓதுனா மஹ்ரிபு வரையிலும், மஹ்ரிபில் ஓதுனா ஃபஜ்ர் வரையிலும் சைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இரண்டாவது, பள்ளிவாசலுக்கு நுழையும் போது, எப்போதுமே பள்ளிவாசலுக்கு நுழையும் போது அஊது பில்லாஹில் அஸீம் வ பி வஜ்ஹிஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இது ஓதும். இந்த துவாவை யார் ஓதிட்டு பள்ளிக்குள்ளே வராங்களோ சைத்தான் அவங்கள பார்த்து சொல்லுவானா, இன்றைய நாள் முழுவதும் என்னுடைய தீங்கை விட்டும் இவர் பாதுகாப்பு பெற்றுவிட்டார். மூணாவது, ஃபஜ்ருக்கு பிறகு, மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த துவா 10 தடவை ஃபஜ்ருக்கு பிறகு, மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு.
யார் இந்த 10 கலிமாக்களை ஓதுறாங்களோ ஷைத்தானை விட்டும் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு. ஃபஜ்ரில் ஓதுன மஹரிப் வரைக்கும், மஹரிபில் ஓதுன ஃபஜ்ர் வரைக்கும். 4வது, வீட்டுக்குள் செல்லும் பொழுது சலாம் சொல்லிவிட்டு செல்ல. யார் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லிவிட்டு செல்வார்களோ வாசல் வரைக்கும் வந்த ஷைத்தான் சொல்லிடுவான் அந்த கூட்டாளிகிட்ட, இந்த வீட்டில் இன்னைக்கு தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு இடம் இல்லை. ஏன்னா இவர் எங்கே போயிட்டார்? அல்லாஹ்வினுடைய நினைவோடு வீட்டுக்குள்ளே போயிட்டார். யார் வீட்டுக்குள்ளே போகும் பொழுது சலாம் சொல்லாமல் போவாங்களோ ஷைத்தான் சொல்லிடுவான், இன்னைக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் கிடச்சிருச்சு. அப்போ ஷைத்தானுடைய சேட்டை, ஷைத்தான் மூலமான உள்ள அந்த தாக்கம் எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டில் ஆயத்துல் குர்சி ஓதப்பட்டால் அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் தூரமாக விடுவோம். அப்போ எப்போதுமே நம்ம வீட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் போயிட்டு சலாம் சொல்லுன்னு ஆயத்துல் குர்சி உடனே போதும். கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஒரு லடாயும் வராது. கோபமாக இருந்திருப்பாங்க மனைவி, நீ வருத்தம் கேட்கணும் ஏன் வாங்கிட்டு வரலன்ட்டு, அப்படியே அன்பாக மாறிடுவாங்க. ஆக வீட்டில் ஆயத்துல் குர்சி வரும். அடுத்தது ஆமனல் ரசூல், சூரத்துல் பக்ராவிலே கடைசி 2 ஆயத்து. எந்த வீட்டில் ஆமனல் ரசூல் தொடர்ந்து 3 தினங்கள் ஓதப்படுமோ அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டார். அடுத்தது பெண்களுக்கும் சரி, நமக்கு நேரம் கிடைச்சாலும் சரி, வீட்டில் வாரத்தில் 1 நாளாவது, டெய்லி இல்லைன்னாலும் இல்லை வாரத்தில் 1 நாள் சூரத்துல் பக்ரா ஓதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஏறத்தாழ 2.25 ஜுஸு சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான், விரண்டு ஓடிடுவான், ஷைத்தான் இருக்க மாட்டான். இதெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு உண்டான பாதுகாப்பு. நிறைய அமல் இருக்குது. எப்பொழுது பாங்கு சொல்லப்படுமோ, இகாமத் சொல்லப்படுமோ ஷைத்தான் ஓடுவான். எந்த அளவுக்கு ஓடுவான்னு சொன்னால் பாங்கினுடைய சப்தம் தன்னுடைய காதுக்கு கேட்காத அளவுக்கு அவ்வளோ தூரத்தில் ஓடிடுவான். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா காற்றை பிரித்து கொண்டு ஓடுவான். அதே மாதிரி இகாமத்து மோதினார் இகாமத் சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே ஷைத்தான் விரண்டோடுவான், காதலை கேட்காத அளவுக்கு ஓடி போயிடுவான். முடித்த உடனே அடுத்த நிமிஷமே வந்துட்டு இப்படி சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம். எத்தனை ரக்காயத்து தொழுதும் நபியும் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சிந்தனை போடுவானா எத்தனை ரக்காயத்து தொழுதும் கூட தெரியாது, அந்த அளவுக்கு சிந்தனையை போட்டுருவோம், வசுவசாவை ஏற்படுத்தும். அப்போ ஷைத்தான்கிட்டேருந்து நம்ம அல்லாட்ட அதிகமாக பாதுகாப்பு தேடும். இவ்வளோ பேசுகிறோமே, அப்போ ஷைத்தானால் ரொம்ப பலம் இருக்குதோ, எஃபெக்ட் நிறையா இருக்குமோன்னா கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா. ஷைத்தானால் வரக்கூடிய அந்த பலம்ங்கிறது பலகீனம் தான், பலம் கிடையாது. அவன்கிட்டேருந்து வர்றது பலகீனம் தான் நமக்கு. அப்போ 2 எதிரி நமக்கு. இன்ன ஷைத்தானுக்கும் அதுவும் ஃபத்தஹிதும் அதுவா. அல்லாஹ் குர்ஆன்ல ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, நீங்கள் அவனை எதிரியாக தான் எடுத்துக்கணும். 2வது எதிரி நஃப்ஸ், உள்ளர இருக்கக்கூடிய எதிரி. இந்த 2 எதிரிடமிருந்து நம்ம உஷாராக இருக்குன்னு அல்லாட்ட பாதுகாப்பு தெரிவிக்கொண்டே இருக்கு. அஸ்ரஃப் அலி தானி சொன்னாங்க, இப்படி ஷைத்தான்கிட்டேருந்து நம்ம பாதுகாப்பு தெரிறதுனால தீனில் நம்ம கிடைத்த அந்த ஹிதாயத்தில் இஸ்திகாமத்து கிடைக்கும். இஸ்திகாமத்தாக இருக்கும் தீனில், நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த நேரான வழியில் நம்ம இஸ்திகாமத்தாக இருக்கும். 2வது அதிகமாக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறதுனால ஷைத்தானின் மூலம் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பான். 3வது சொன்னாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பும் அவனுடைய நெருக்கமும் கிடைக்கும். 4வது நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களோடு நாம் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். 5வதாக சொன்னாங்க, வானத்தின் பூமியின் அரசனான அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும். யார் அதிகமாக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தருவாங்களோ இது அவங்களுக்கு. அப்போ ஷைத்தான் எந்த இனத்தை சார்ந்தவன் சொன்னால் ஜின் இனத்தை சார்ந்தவன். ஷைத்தான் மலக்குமார்கள் இனத்தை சார்ந்தவன் அல்ல. ஏன்னு சொன்னால் மலக்குமார்கள், இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, கண் இமைக்கும் நேரம் கூட ஷைத்தான் மலக்கினத்தை சார்ந்தவன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மலக்குமார்களுடைய அசல் தன்மை என்னன்னா, லா யஸூனல்லாஹு அமருஹும் வ யஃஅலூன மா யுமருஹும்.
ஒரே வரியில் அல்லாஹ் சொல்லிட்டான், மலக்குமார்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படுவார்கள், அவனுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்லீஸ்கிட்ட மாறு செய்யக்கூடிய தன்மை வந்துச்சு. கானம் எனும் ஜின், ஷைத்தான் ஜின் இனத்தை சார்ந்தவர். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எப்படி மனிதர்களின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கிறாங்களோ ஜின்களுடைய அசல் தந்தை இப்லீஸாக இருக்கிறான். ஆக இது போன்று இப்லீஸினுடைய அவனால் வரக்கூடிய தாக்கங்கள் ஏராளம். அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு. கடைசியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஷைத்தான் சொன்னான், நான் ஆரம்பத்தில் சொன்னபோது 4 பக்கமும் நான் வருவேன், அவங்கள வழி கெடுப்பேன்னு சொன்னான். சொல்லிட்டு அவனே ஒரு தந்திரத்தை நமக்கு கற்றுத்தரும். என்கிட்டேருந்து இந்த மக்கள் பாதுகாப்பு பெறணும்னு சொன்னான். அவங்க செய்ய வேண்டிய அமல் உண்டு. ஆனால் அந்த அமல் மனிதர்கள்கிட்ட குறைவாகத்தான், நிறைய இருக்காது. என்ன தெரியுமா சொன்னால், வலா தஜிது அக்ஸருஹும் ஷாக்கிரீன், நன்றி உள்ளவர்களாக உன்னுடைய அடியார்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அதிகமான பேர் அக்ஸருஹும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சூரத்து சபாவில் சொல்லுவான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் அதிகமாக கம்மியான்னு பார்த்தா கம்மி தான். பள்ளியாசில் உட்காந்துட்டு ஒரு சஹாபி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் அக்ஸலீன், யாரெல்லாம் குறைவானவர்களில் என்னை சேர்த்து விடுவாயாக அப்படின்னு துவா கேட்டுருக்காங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாங்க, என்னப்பா வித்தியாசமாக துவா செய்கிற, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் அக்ஸலீன், குறைவானவர்கள் என்னை ஆக்கிடணும்னு சொல்லி என்ன வித்தியாசமாக கேட்குறிய அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த சஹாபி சொன்னாங்க, நான் துவா கேட்டவங்க, கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் குறைவும் நல்லா சொன்னால் அந்த குறைவானவர்கள் என்னையும் நீ ஆக்கிறியார்களா நான் கேட்குறேன்னா. உடனே ஆச்சரியப்பட்டாங்க. அதற்கு மாதிரி இப்படியா, நான் ஆட்சி செய்யும் பொழுது நம்முடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அதனால் நன்றி செலுத்தக்கூடிய அந்த நசீபுக்கு நிறைய பேர் கிடைக்காது. ஏன் தெரியுமா, எப்போ நன்றி செலுத்தக்கூடிய வாக்கியம் கிடைக்குன்னா, இது எனக்கு என் ரப்பு கொடுத்தான் அப்படின்னு நினைக்காத வரைக்கும் நன்றி செலுத்தவே மாட்டோம். நம்ம தான் என்ன கொடுத்தாலும் கேட்குற மாதிரி. வீடு இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, இதை விட பெரிய நமக்கு என்ன வேணும், நமக்கு இதை விட பெரிய நமக்கு என்ன வேணும், ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும். யூரின் வரலன்ட்டு போய் படுத்து கிடக்கலாம், டாய்லெட் வரலன்னு படுத்து கிடக்கலாம், தூக்கமே வரலன்ட்டு மாத்திரை கொடுக்க கேட்டு நிற்கிறான். பெரிய பெரிய ஆபத்துகளெல்லாம் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் அல்லாஹ் அப்படி ஆக்காமல் அவனுடைய பள்ளியில் உட்காந்து நாங்கள் நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே, எனக்கு மட்டும் சோதனை வருது, இப்படியே நம்ம அல்லாஹ்வை புலம்புறோம், அல்லாஹ்வை திட்டுறோம். அதனால் நன்றி செலுத்துங்கிற அந்த சிந்தனையே வரல. இது சைத்தானால் ஏற்படக்கூடிய நமக்கு உண்டான பலகீனம். அதனால் தெளிவாகி நம்ம அல்லாஹ்வை அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் சைத்தான் பொறுத்திருந்து வரக்கூடிய ஆபத்து தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு சைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான பேர் ஆபத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பை தருவானாக. அடுத்த வாரம் பிஸ்மில்லாஹின் மூலம் ஏற்படக்கூடிய சிறப்புகள், அதிலே சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை நாம் பார்ப்போம். கடைசியாக சொல்ல மாட்டேன், அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லமா இல்லையா, அடுத்து பிஸ்மில்லான்னு சொல்கிறோம். இந்த அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீமில் அல்லாஹ்வுடைய பெயர் மட்டும்தான் இருக்குது, அல்லாஹ்ங்கிற அந்த பெயர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீமில் அல்லாஹ்வுடைய பெயரும் இருக்குது, அவனுடைய சிஃபத்தும் இருக்குது, ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வுடைய அசல் பெயர் அல்லாஹ், ரஹ்மான், ரஜாக், கஃபூர், கஃபாருங்கிற மாதிரி இல்லையா, இதெல்லாம் அவனுடைய சிஃபத்து. ஆனால் ஏன் அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னா அல்லாஹ்வுடைய பெயர் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் உலமாக்கள் எழுதுகிறாங்க, அல்லாஹ்வுடைய டைரக்ட் எதிரி ஷைத்தான். புரியுதா சொல்கிறது, அல்லாஹ்வினுடைய நேருக்கு நேரான எதிரியாருன்னா சைத்தான். அந்த சைத்தானை விட்டு நீ பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால் ஏன் பேர் சொல்லு, உனக்கு பாதுகாப்பு தருவேன். அவன்கிட்ட இருக்கு. புள்ள ஸ்கூலுக்கு போகுது, புள்ள சொல்லுது, இல்லை எங்கள் சார் அடிப்பாங்க, நான் 2 நாள் லீவ் போட்டுட்டேன், நான் உங்கள் சார்கிட்ட சொல்லிட்டேம்மா, உன்னை அடிக்க மாட்டாங்க, போ, அடித்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் உங்கள் பிரின்ஸ்பாலுக்கு சொல்லிடுறேன். ஏன் சொன்னேன், ஏன் திரும்ப அடிச்சேன்னு. தெருவில் போகிறோம், புள்ள ஸ்கூல் விட்டு பள்ளி விட்டு அம்மா என் பேனா பிடிங்கிட்டான், ஏன் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கம்மா, நான் உங்கள் உஸ்தாதத்தை சொல்லிட்டப்பா, அவன் உன்னை எதுவும் செய்ய மாட்டான், மீறி எதாவது செஞ்சான்னா என்கிட்ட சொல்லுப்பா, நான் உங்கள் உஸ்தாதத்தை சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், தைரியப்படுத்துகிறோமா இல்லையா. அதுமாரி தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ கவலைப்படாத, உங்கள் ரப்பாகிய நான் இருக்கிறேன். சைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறணுமா என் பேரை சொல்லு,
அவன்கிட்ட இந்த பாதுகாப்பு பெறுவதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு இது கொண்டு தெளிவுபடுத்துகிறான் என்பதாக உலமாக்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் தினமும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், கெட்ட எண்ணங்கள் மனசில் வந்தால், தவறான சிந்தனைகள் வந்தால் உடனே துவா ஓதுங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. ஷைத்தானை விட்டு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் தீனுடைய விஷயங்களை, குர்ஆனுடைய நாளங்களை அறிந்து அதன் பிரகாரம் அமல் செய்ய பாக்கியமுள்ள மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி வைத்தானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வாயாக. நாங்கள் கேட்ட நல்ல பல விஷயங்கள் அதை மனதிலே பதிய வைத்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக. கியாமத்து வரையிலும் இந்த பள்ளியிலே இந்த தஃசீனுடைய பயான் சிறப்பாக நடைபெற நீ தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய கலாமாகிய, உன்னுடைய குர்ஆனாகிய இந்த குர்ஆனுடைய ஞானங்களை, பல விடயங்களை நாங்கள் அறிந்து அதன் மூலம் உன்னை அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் உயிரின் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்கள் உயிரை விட நாங்கள் மேலாக நேசித்து அவர்களுடைய அமல்களை நாங்கள் பின்பற்றி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்ற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், முன்னோர்கள், பெரியவர்கள், சாலிஹீன்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் நல்ல மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பெரியவர்களை மதித்து சிறியவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய சிறந்தவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் வானம் பூமிகள், மலைகள், குன்றுகள், மனிதர்கள், ஜின்கள், ஷைத்தான்கள், நப்சுகள் இவைகளின் மூலம் வரக்கூடிய எல்லாவித ஆபத்துகளை விட்டும் ஷர்றுகளை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய தஃசீருடைய மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. அவர்களுக்குள் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அறிந்த ரப்பாக நீ இருக்கிறாயா அல்லாஹ், அதை அவர்களுக்கு நீ நிறைவேற்றி தருவாயாக. நோயுள்ளவர்களுக்கு நோயிலிருந்து ஷிஃபாவை தருவாயாக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடனிலே மூழ்கி இருப்பவர்களுக்கு கடனை விட்டும் பாதுகாப்பை தந்து கடனை அடைக்கும் பாக்கியத்தை அவர்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. யாருக்கு வியாபாரத்தில், குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிலையில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை அவர்களுக்கு தூரமாக்கி அதில் அவர்களுக்கு வெற்றியை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் வாலிபர்களை, வாலிப பெண்களை பாதுகாப்பாயாக. அவர்களின் கற்புகளை பாதுகாப்பாயாக. ஈமான் உள்ளவர்களாக, இஹ்லாஸ் உடையவர்களாக, உன்னையே நம்பி வாழக்கூடிய மக்களாக எங்கள் ஆக்கி வைப்பாயாக. இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை பொருளினால் எங்கள் ஊரை செழிப்பாக்குவாயாக. எங்கள் வியாபாரத்திலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய இல்மிலே பரக்கத் செய்வாயாக. குர்ஆனை கற்ற ஹாஃபில்களாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் என்ன தேவைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் முன்னிடம் சொல்லி நாங்கள் பெறும் நல்ல மக்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் நாட்டினுடைய நிலைமைகளை சரியாக்கிடுவாயாக. எங்கள் இந்திய நாட்டினுடைய நிலைமைகளை சரியாக்கிடுவாயாக. எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகள், ஆபத்துகளை விட்டும் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தருவாயாக. இந்த மஸ்ஜிதையும் இந்த மஸ்ஜித் நிர்வாகத்தினர்களையும் யா அல்லாஹ் இந்த தொழுகை வரக்கூடிய வந்து செல்லக்கூடிய எல்லா மக்களையும் கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதை கியாமத் நாள் வரையிலும் 24 மணி நேரமும் அமல் நடக்கும் மஸ்ஜிதாக ஆக்கி வைப்பாயாக. நன்மைக்கு திருவுகோள்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. தீமைகளுக்கு கூட்டுகளாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. இந்த துவாவை கபூல் செய்வாயாக. இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் ஏதேனும் குறை செய்திருந்தால், பிழை செய்திருந்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி வஸல்லிம் அலன் நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.
سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.